அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய ஒரு ஆலோசனையான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் என்று சொல்லி நீதிமொழிகளை எழுதின சாலமோன் ராஜா, ஞானி என்று சொல்லப்படுகிற அருமையான அந்த ராஜா சாலமோன் சொல்லுகிறதான வார்த்தைகள். மனுஷனுக்கு அநேக யோசனைகள் தோன்றுகிறது. நம்ம இதை செஞ்சிடலாம், இதை இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணுறோம்? அநேக யோசனைகளின்படி, நம்முடைய மாம்சத்தின்படி நம்ம சிந்திச்சு, ஒரு சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட யோசனைகளை கேட்காம என்ன பண்ணுறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறோம். பெரிய பிரச்சனைகளில் நம்ம போய் அகப்பட்டு கொண்டுக்கிறோம். நம்ம சுயமாக மாம்சத்தின்படி, நம்முடைய யோசனையின்படி நம்ம செய்து பல தோல்விகளை நம்ம சந்திக்க நேரிடுகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மனுஷனுடைய யோசனை, இருதயத்தின் யோசனைகள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல போய், நான் இதை செய்ய போகிறேன், ஆண்டவரே எனக்கு வேண்டிய நல்ல யோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். எதை நம்ம செய்யலாம், எதை செய்யக்கூடாது, நம்ம செய்ய போகிற காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல யோசனைகளை கொடுத்து, ஆலோசனைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு இந்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம மனசில் நியமித்தபடி, என் மனதில் இருக்கிறபடிலாம் நான் வாழணும்னு நினச்சா என்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக போகிவிடும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு நிலையான வாழ்வுக்குள்ளாக, நிரந்தரமான ஆசீர்வாதமான வாழ்வுக்குள்ளாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் இருக்கிறதப்பா, ஆனாலும் உம்முடைய ஆலோசனைகளோ நிலை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நிலையான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.